ஹலோ. சொல்லுங்கண்ணே. இப்ப இந்த போராட்டம் வந்து டெல்லியில நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஆமா. சோ இந்த போராட்டம் எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டா நிறைய பேருக்கு தெரியல தமிழ்நாட்டை. ம். சில பேர் வந்து நீட்டுக்காக நடக்குது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து நீட்டு சம்பந்தமா ஏதோ எக்ஸாம் லீக்கா அதுக்காக நடக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க. இவ்வளவுதான் வந்து தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல. நான் வந்து தமிழ்ல தானே ம். நம்ம பேசுறோம், நம்ம இங்கிலீஷ்ல சரி. பேசல, இல்ல ஹிந்திலயும் பேசல. தமிழ்நாட்டுல நம்ம கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது பத்தின விழிப்புணர்வு. ஓவராலா வந்து இது எதுக்காக நடக்குது அப்படின்னும் போது எல்லாரும் நீட்டுக்காக நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ம். ஸோ இப்போ கூட தமிழ்நாட்டுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து நீட்டுக்கு அகேன்ஸ்டா தான் பதாகைகள்லாம் அந்த குழந்தைங்க தூக்கிட்டு நிக்குதுங்க. ஓகே. ஸோ இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது நீட் எக்ஸாம் வந்தனால அதிகமா பாதிக்கப்பட்ட நபர்கள்ல எங்க குடும்பமும் ஒண்ணு. சரியா? ஏன்னா நாங்க வந்து மெடிக்கல் காலேஜ் எங்க ஃபேமிலிஸ்ல நிறைய பேர் நடத்துறாங்க. அது உங்களுக்கே தெரியும். இப்ப மெடிக்கல் காலேஜ் இந்த நீட் வர்றதுக்கு முன்னாடி 200 சீட்ல ஒவ்வொரு சீட்டுக்கும் நாங்க 2 கோடி ரூபாய் கேபிடேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தோம். நாங்க வாங்கிட்டு இருந்தோம். இப்ப எனக்கே வந்து சொல்லுவாங்கல்ல, நீங்க காலேஜ்ல சீட் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்க. நமக்கு எத்தனை பேர் இது பண்ணா நம்ம திலீப் ஆளுங்க கூட வந்திருக்காங்க. நீங்க வந்து ரொம்ப பணக்கார ஃபேமிலி. பாதிப்பை பண்ணிட்டு தான் நீங்க பேசுறீங்க. இல்ல நான் ஃபுல்லா என்னோட எனக்கு நடந்த, அதாவது ஒவ்வொருத்தவங்களும் நீட்டுனால இல்லப்பா கண்ணா, ஃபர்ஸ்ட் நீட்டுனால நான் என்ன பாதிக்கப்பட்டேன்றத சொல்லிடுறேன். நீட்டுனால நான் இல்லங்க, நீட்டுனால நான் எப்படி பாதிக்கப்பட்டேன் உங்களுக்கு ஒரு பெரிய இல்லங்க. ஃபர்ஸ்ட் நீட்டுனால எனக்கு என்ன பாதிப்புன்றத சொல்லிடுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஒரு ஃபேமிலி நீங்க வந்து நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நீங்க நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீட்டுனால நான் எப்படி பாதிக்கப்பட்டேன், நீங்க ஃபர்ஸ்ட் நீட்டுனால நான் எப்படி பாதிக்கப்பட்டேன்றத மாத்திரம் கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய வாதத்தை வைங்க, வேணான்னு சொல்லல. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு சீட்டுக்கு 2 கோடி ரூபாய் கேபிடேஷன் ஃபீஸ் அப்படின்னா 200 சீட்டுக்கு கேபிடேஷன் ஃபீஸ் நான் வாங்கிட்டு இருந்தேங்க. அப்ப இன்னைக்கு எனக்கு 400 கோடி ரூபாய் லாஸுங்க வருஷத்துக்கு. இல்லங்க ஃபுல்லா ஐயா சாமி, நான் முதல்ல சொல்றத முழுசா கேட்டுருங்க. நீங்க கேட்க தயவு செய்து கரெக்டா ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடுறேன். நீட் வந்தனால எனக்கு வந்து 200 சீட்டுக்கு தலா 2 கோடி ரூபாய் நான் வந்து கேபிடேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கு எடுத்து விட்டான் அந்த ஆளு மோடி. என்ன இப்ப 400 கோடி ரூபாய் எனக்கு லாஸ். பிளஸ் நான் என்னுடைய காலேஜ்ல மொத்தம் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. 200 சீட்டு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னா மொத்தம் 5 வருஷத்துக்கு 1000 குழந்தை எனக்கு என் காலேஜ்ல படிக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நான் வந்து டியூஷன் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த ஆள் மோடி என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா 5 லட்சம் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை போட்டு விட்டான். 15 சீட்டுக்கு மாத்திரம் தான் வந்து நீ வந்து 25 லட்சம் வாங்கணும், அதுவும் வந்து என்ஆர்ஐ கோட்டால அவன் பாஸ்போர்ட்டை காமிக்கணும்ட்டான். அப்ப இன்னைக்கு அதுவும் எனக்கு கெட்டு போயிடுச்சு. வெறும் 5 லட்சம் தான் வாங்க முடியுது, என்னால 25 லட்சம் தலா வாங்க முடியல. அப்படின்னா நான் 250 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன் வெறும் டியூஷன் ஃபீஸ்ல மாத்திரம். அப்ப 400 கோடி ரூபாய் கேபிடேஷன் ஃபீஸ். இன்னைக்கு வருஷம் ஆரம்பிச்சது 2027 ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க. நீட் மாத்திரம் இல்லாம இருந்திருந்தா 2027 வருஷம் ஆரம்பிக்கும் போது 400 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் பொட்டி எனக்கு வந்து இறங்கிடும் கேபிடேஷன் ஃபீஸா. அதுக்கப்புறம் எனக்கு 250 கோடி ரூபாய் எனக்கு டியூஷன் ஃபீஸா வந்து இறங்கிடும். ஒரு நிமிஷம் ஃபுல்லா கேளுங்க. நான் 650 கோடி ரூபாய் லாஸுங்க இந்த ஆள் மோடினால. எனக்கு வருஷம் 650 கோடி ரூபாய் லாஸ். நில்லுங்க ஒரே செகண்ட், ஒரு ஃபுல்லா நான் இன்னும் முடிக்கலங்க. இல்லங்க எனக்கு நான் சொல்றத 30 செகண்ட் இன்னும் முடியலங்க. நில்லுங்க, நான் ஒரு செகண்ட் முடிச்சிடுறேங்க. என்னோட இத 650 கோடி ரூபாய் என் குடும்பம் மாத்திரமே லாஸ் பண்ணுது வருஷம். அது மாத்திரம் இல்ல, மறந்துடாதீங்க. மொத்தம் 400 காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இந்தியா ஃபுல்லா இருக்குது. இது மொத்தமா சேர்த்தீங்கன்னா மொத்தம் 13 லட்சம் கோடி ரூபாய் லாஸுங்க எங்க மொத்த குடும்பங்களுக்கு. இதுங்க 400 குடும்பங்களுக்கும் மொத்தம் 13 லட்சம் கோடி ரூபாய் லாஸ். 8 லட்சம் கோடி ரூபாய் கேபிடேஷன் ஃபீஸ், மிச்சம் உள்ள 4-5 லட்சம் கோடி ரூபாய் வந்து டியூஷன் ஃபீஸ். எனக்கு ஏங்க மொத்தமா எல்லா காலேஜும் சேருங்க. என் குடும்பம் மாதிரியே ஒவ்வொருத்தரும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கட்டி வச்சிருக்கான்ல, எல்லா பிரைவேட் மெடிக்கல் காலேஜோட மொத்த வருமானத்தை சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆளு மோடின்ற ஆளு பண்ணனால வருஷத்துக்கு எங்களுக்கு மொத்தமா நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நில்லுங்க, நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து பெங்களூர்ல நாங்க எங்களுடைய மெடிக்கல் காலேஜ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க சிண்டிகேட் வச்சிருக்கிறோம். நாங்க ஒன்னா சேர்ந்து மோடிக்கு அகைன்ஸ்டா பேசணும். நாங்க ஒன்னா சேர்ந்து மோடிக்கு அகைன்ஸ்டா பேசினது மாத்திரம் இல்லாம ஒவ்வொருத்தரும் 3 கோடி ரூபாய் கொடுங்க மோடிக்கு அகைன்ஸ்டா பரப்புரை பண்றதுக்கு நாங்க காசும் கொடுத்தோம். ஆனாலும் இன்னைக்கு எங்களுக்கு நடக்கல. ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா பண்ணிட்டான். பிரமாதம்.
அவன் பண்ணது. சொல்றத நான் சொல்றத நீங்க கேளுங்க. இப்ப நீங்க இந்த 13 கோடி லட்சம் கோடின்றீங்கல்ல, 13 கோடியாவே இருக்கட்டும், அவ்வளவு கோடியை நீங்க காப்பாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹலோ சொல்லுங்க, கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப எங்களுக்கு லாஸ் பண்ணிட்டாலும் மோடி, அது யாரோட காசு? அது எந்த நாங்க சும்மா விடுவோமாங்க? அந்தால உங்களை மாதிரி கம்யூனிஸ்ட்காரங்க சேர்ந்தாதான் நாங்க, அதனாலதான் நாங்க போன தடவை காசு கொடுத்தோம். ஆனா வாங்கின காசுக்கு ஒழுங்கா வேலை பார்த்திருக்கான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன். நான் பேசும்போது நீங்க பேசாம தானே இருந்தேன். நீங்க பேசுற விடுங்க. சொல்லுங்க. கம்யூனிஸ்ட்காரன் இத்தனை ஏன் ஆளுங்க அவன்? ஏன் ஆளுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம யாருக்கு பண்ண? ஏன் ஆளுங்க அவன்? நான் கொடுத்த காசுக்கு நல்லா கூறான்ல, நல்ல வேலை வந்து டியூஷன் வைக்க முடியும். மத்த ஏழை குழந்தைக்கு அவன் அப்பா எங்க போய் டியூஷன் வைப்பான்? அந்த நீட் படிக்கணும்னா அவ்வளவு படிக்கணும், அவ்வளவு டியூஷன் போனவன் தான் பண்ணணும்ன்றான். அந்த டியூஷன் காரனும் உங்க பிரதானும் உங்க தர்மேந்திர பிரதானும் கை கோத்துக்கிட்டு பேப்பர் அவன்கிட்ட மட்டும் கொடுத்துறீங்க. அவனுடைய குழந்தைங்க எல்லாம் பாஸ் பண்ணுது, மத்த குழந்தைங்க எல்லாம் இதாகுது. இது வெளியில தெரிஞ்சவொன்னா அந்த டெஸ்டே கேன்சல் பண்றீங்க. இவ்வளவு மோசமா நடந்துகிட்டு நீங்க என்னமோ நாங்க வந்து இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் 13 லட்சம் கோடியை வந்து பணக்காரங்களுக்கு வந்து கிடைக்காம விடாம பண்ணிட்டோன்னு போய் சொல்லிட்டு தர்றீங்க. ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க. இந்த வட்டம் அதாவது அப்புறம் கூட உங்களுக்கு வந்து உங்க மோடியை தான் காப்பாத்தணும், அவருடைய இமேஜ தான் காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. அதை விட கேவலம். எனக்கு மோடி எனக்கு எதிரிங்க. எனக்கு என் குடும்பத்துக்கு 650 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆளு. வருஷம் அந்த ஆளு வந்து எனக்கு வருஷம் 650 கோடி ரூபாய் லாஸ் உருவாக்கிட்டாங்க. எங்க மொத்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் குடும்பங்களுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் லாஸ் மேக் பண்றான் அந்த ஆளு வருஷத்துக்கு. எங்களுக்கு எதிரிங்க அந்த ஆளு. நீங்க வேற. அந்த ஆளு விளங்காத ஆளு. என்னமோ ஏழைகளுக்கு உதவுறேன்னு சொல்லி நீட்டை கொண்டு வந்து ஏழை பிள்ளைகளுக்கு உதவுறேன்னு சொல்லி பண்றான். அந்த முட்டா ஏழைகளுக்கு என்ன தெரிய போகுது? நாங்க கொடுக்கிற காசுல அவன் கட்சி ஓடுமா? முட்டா ஏழைகள் போடுற ஓட்டுல ஓடுவாங்க அவன் கட்சி. யாரு குழந்தைங்க அடி வாங்கி செத்து போனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு சொறி நாய் வந்தது யாருமே வக்கு இல்லாத நாய். அந்த நீட்ன்ற ஒரு எக்ஸாம் நடத்துறேன், அந்த எக்ஸாம் நடத்தக்கூட முடியாத ஒரு நாய். அது வந்து அந்த நாயை வந்து அந்த போஸ்ட்ல இருந்து எடுக்க முடியாதுன்றான் பாருங்க. அவன் தான் ரொம்ப நல்லவன். மோடி தான் உங்களுக்கு நல்லவன். அவன் மோடி நல்லவன் நான் எங்க சொன்னேன்? அந்த ஆள்னால லாஸ் ஆகணுங்க என் குடும்பம். அந்த ஆள்னால என் குடும்பத்துக்கு லாஸுங்க. ஏன் இப்படி சப்போர்ட்டே பண்ணலங்க. ஏறி இருக்கே தவிர திங்க் பண்றத நீங்க மறந்துட்டீங்க. ஏங்க அந்த ஆள்னால நாங்க நிறைய லாஸ் பண்ணிருக்கிறோங்க. அந்த ஆள் வந்து சாதாரண ஆள் இல்ல. அந்த ஆளு தேவையில்லாத. அந்த ஆளு அரசியலே பண்ண தெரியாதவங்க. அந்த ஆளு போனதுனால நீங்க இப்படிதான் பேசுவீங்க. ஏங்க அந்த ஆளுக்கு அரசியலே பண்ண தெரியலங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. அந்த ஆளுக்கு அரசியலே பண்ண தெரியலங்க. பணக்காரங்க எங்களுக்கு உதவி பண்ணாதாங்க நாங்க அவனுக்கு உதவியா இருப்போம். எங்களுக்கு ஏழைகளுக்கு உதவி பண்ணா ஏழைகள் அவனுக்கு எப்படி உதவியா நிப்பானுங்க? இந்த மாதிரி தான் போராடுவானுங்க. முட்டாளுங்க ஏழைங்க எல்லாம். ஒருத்தன் முட்டாளா இருக்கிறனாலதான் ஏழையா இருக்கான். அதனால அவங்களுக்கு ஏங்க உதவி பண்றாரு மோடி? இதை விட சூப்பரான தத்துவம் எதுவுமே கிடையாது. இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆமாங்க, அவன் முட்டாளா இருக்கிறனாலதான் ஏழையா இருக்கிறான். அவனுக்கு உதவி பண்றதுனால மோடிக்கு அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? எங்களை மாதிரி பணக்காரனுக்கு உதவி பண்ணணும். முட்டாளா இருக்கிறவன் தான் ஏழையா இருப்பான்னு எப்படி எழுதி வச்சிருவோம். ஆமா, இல்லன்னா அவனுக்கு உதவி பண்ணத கூட யோசிக்க முடியாதவங்க இல்ல. அந்த அளவுக்கு ஆயிட்டீங்க நீங்க. அந்த அளவுக்கு ஆயிட்டீங்க நீங்க. உண்மைங்க. எங்களுக்கு மோடி பண்ணனால நாங்க அழகா ஒன்னா சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு காசு கொடுக்குறோம். ஆனா தனக்கு உதவியா இருக்கக்கூடிய ஆளை வந்து எதுக்குறான் பாத்தீங்களா? அப்புறம் அவன் புத்திசாலியா என்ன? நீங்க தான் சொல்லணும் அவன் புத்திசாலியா இல்லையான்னு சொல்லிட்டு. அவனுக்கு உதவி பண்ணவன அவன் அடிக்கிறான் பாத்தீங்களா? அவன் என்ன புத்திசாலியா என்ன? அவன் இத்தனை குழந்தைங்க அடி வாங்கி செத்து போனாலும் நீங்க உங்களுடைய நிலையில இருந்து மாற மாட்டீங்க பாருங்க. சூப்பர்னே. எனக்கு லாபங்க. இப்ப நீட்டை கேன்சல் பண்ணீங்கன்னா அதிகமா லாபம் அடைய போறது என் குடும்பம். நான் எங்க சந்தோஷமா தானங்க இருக்கணும். நீட்டை கேன்சல் பண்ணுங்க. அடுத்த வருஷம் என் வரிசையில வந்து எல்லாரும் நிப்பானுங்க. மனித குலத்துக்கு வந்து முக்கியமானவர் இவர். அந்த ஐயா நீங்க நீட்டை கேன்சல் பண்ணுங்க. எத்தனை குழந்தைங்களாலும் சாகலாம்னு நினைக்கிறாரு பாருங்க. இவருடைய உத்தமமான உள்ளம் எதுவரைக்குமே வரக்கூடாதுன்னு இந்த உலகமே போட்டு நீட்டை கேன்சல் பண்ணுங்க. நாளைக்கு நாங்க வந்து 600 கோடி ரூபாய் சம்பாதிக்க போறோம். நாங்க நல்லா இருக்க போறோம். நாங்க பெங்களூர்ல வந்து சிண்டிகேட்ல கொடுத்த காசு வேலை பாக்குது. என்ன உங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பக்காவா இருக்கிறானுங்க நல்லா. ஆனா இந்த வட்டம் நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் நான் போனதுல கூட நினைச்சேன் கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு கொடுக்குற காசு வேலை நடக்குமான்னு. அவன் பக்காவா அமெரிக்கால எவனோ ஒருத்தன் இருக்கிறான். அவனை புடிச்சு நாங்க வேலை செஞ்சிருவோம். அங்க இருந்து ஃபர்ஸ்ட் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு ஒரு டிராமா ஆடுவோம். அப்புறம் இங்க வந்து உட்காந்து நாங்க தர்ணா பண்ணுவோம். அப்ப அதே மாதிரிதான் நாங்க பண்ணி நாங்க இப்ப எல்லாத்தையும் செய்யறோம். எனக்கு காசு பத்திரம் கொடுங்க. நாங்க பெங்களூரு
பெங்களூர்ல அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் பேலஸ் மாதிரி கட்டிருப்பான் பாருங்க, அங்கதான் உட்காந்து காசு கொடுத்தோம். ஆமா. காசை வாங்கினானுங்க, வாங்கின காசுக்கு ஆமா. நல்லா பண்றானுங்க. அந்த எனக்கு ஆக்சுவலா அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா சொல்லுவீங்க. எனக்கு அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை எல்லாம் அப்பா, anecdotal evidence எல்லாம் ரொம்ப அடுத்த நல்லா அடுத்த வருஷம் எங்களுக்கு சூப்பருங்க. ஏங்க அப்புறம் மறந்துடாதீங்க, அந்த 400 ஏக்கர் அன்னைக்கு நான் பேசியிருந்தாரு பாத்தீங்களா, அதை புக் பண்ணிடும். அடுத்த வருஷம் நம்மளுக்கு காசு வரும், டக்கு நம்ம இடத்த வாங்குறோம். சூப்பருங்க, நீங்க நம்ம அடுத்து வாங்குறோம், பிரமாதமான வேலை செய்யறோம். வச்சிருக்கீங்க. என்ன நம்ம வாங்க அடுத்து அடுத்து நம்ம நீட்டுக்கு கேன்சல் பண்றாங்க. டெல்லியில கேன்சல் பண்றாங்க. தலைக்கு 2 கோடி ரூபாய் வசூல் பண்றோம். 650 கோடி ரூபாங்க 2027 நம்ம வருஷங்க. 660 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறோம், நம்ம இடத்த வாங்குறோம், நம்ம எல்லா வேலையும் பண்றோம். அப்புறம் உங்க ஃப்ரெண்டு ஒரு சினிமா படம் எடுக்கணும்னு சொன்னார்ல, அந்த ஒரு புதுசா ஒரு சினிமா நடிகை வந்திருக்காம, அதை வச்சு எடுப்போம். அந்த அம்மா தான் அந்த அன்னைக்கு சொன்னீங்க பாருங்க, அந்த பொம்பளை பிள்ளை சூப்பர் ஃபிகருங்க, அதை வச்சு எடுத்துருவோம். வாங்க நம்ம பண்ணுவோங்க, நம்ம ஆட்சிங்க அடுத்து. வாங்க வாங்க விஜய் எல்லாரையும் விலைக்கு வாங்கிடுவோம். வாங்க நம்ம தாங்க அடுத்து. வாங்க வாங்க வாங்க. சூப்பர் தம்பி, சூப்பர் பிரமாதம் தம்பி.